अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं त्वरगविहराजस्यन्दनान् तोळिकायुषु अधिकमधिकमन्यामात्मशोभान् ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. இந்த தேவபெருமாள் உற்சவத்தை சமுதாயமாக மொத்தத்தில் எப்படி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணிருக்கார் அப்படின்னு முதல்லையே பெரிய திருவந்தாயில் சொன்னார், திருவாய்மொழியில் சொன்னார். காலம் உற்சவத்தையும் ராத்திரி உற்சவத்தையும் முறையேன்னு சொன்னோம். அதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் பரவனாம் அவனென்னிராதே அவனாம் அவனே எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமாம். இது பெரிய திருவந்தாதி பாசனம். அவனாம் அப்படின்றது முதல் நாள் காலத்தால் திருவாள் தங்க சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட கூட ஏழ்றார். முதல் நாள் காலத்தால் துவஜாரோகணம் ஆகுது. அந்த துவஜாரோகணம் ஆன உடனே ஸ்ரீதேவி பூதேவி ஏழ்றார். ஸ்ரீதேவின்றது ஸ்ரேயஸை நமக்கு விளைவிப்பவள். மோக்ஷாந்த ஐஸ்வர்யத்தை அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியது அப்படின்னு சொன்ன போல அந்த மோக்ஷாந்த ஐஸ்வர்யம். அதனால் ஸ்ரீதேவி அப்படின்றது மோட்சத்துக்கு புருஷகார பூர்த்தியாக இருந்து வழிவகுக்கிறதுனால மோட்சத்தை கொடுக்கறதுக்கு பெருமாளோட உபாயமாக அவளும் இருக்கிறதுனால அந்த நம்ம சரணாகதி பெருமாளின் பிராட்டியும் பற்றுறதுனால இந்த மாதிரி ஸ்ரீதேவி. பூதேவின்றது இந்த பூமி க்ஷமையாக இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய இது பூமின்றது இந்த 7-14 குணம் இந்த லீலா விபூதி. அதனால் நித்திய விபூதி தியோதகமாக ஸ்ரீதேவி, லீலா விபூதி தியோதகமாக பூதேவி. பெருமாள் உபய விபூதி நாயகனும். அதனால் உபய விபூதிக்கும் உபய நாச்சிமாரோட ஏழ்றான் உபய விபூதிநாதன் அப்படின்றது குறிக்கொள்றதுக்கு. இந்த அவனாம்ன்ற பதம் இருக்குதே, அவன் அப்படின்னா பிரசித்தி அர்த்தம். அவர் இருக்கார்ப்பா, அவன் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரசித்தியை காண்பிக்கக்கூடிய அவன். எப்படி பிரசித்தி? உபய விபூதி நாயகன். அதனால் இவர் பெருமாள் உபய நாச்சியாரோடு ஏழ்றதுனால உபய விபூதி நாயகன் அப்படின்றத குறிக்கொள்வது. அதனால் முதல் உற்சவத்தை அவனாம்னு சொன்னார். 2ஆம் நாள் கார்த்தால உற்சவத்தை இவனாம்னு சொன்னார். 2ஆம் நாள் கார்த்தால உற்சவம் அம்சவாகனம். அம்சவாகனம் என்ன இது அப்படின்னா, அப்படி உபய விபூதி நாயகனாக எங்கே இருக்கான் பெருமாள்? பரமபதத்தில் இருக்கான். ஆனால் அம்சமாக அன்னமாகி அருமறை பயந்தவனே அப்படின்னு அம்சாவதாரம் பண்ணி வேதத்தை உபதேசம் பண்ணதெல்லாம் எங்கே? இந்த லீலா விபூதியில். அதனால் இவன்றது கிட்டத்தில் இருக்கவன்னு சொல்லக்கூடியது. இவன்றது என்னது? கிட்டத்தில் இருக்கவன்னு சொல்கிறது. அதனால் இவனாம் அப்படின்றதுனால இந்த பூலோகத்தில் இந்த லீலா விபூதியில் பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் இந்த லீலா விபூதியில் அம்சாவதாரம் பண்ணி வேதத்தை உபதேசம் பண்ணானே அவனை குறிக்கொள்வது. அதனால் இவனாம்ன்றது அந்த 2ஆம் நாள் அம்சவாகன சேவையை காண்பிக்கிறது, குறிக்கிறது. அப்புறம் 3ஆம் நாள் கருட சேவை காத்தாலே அதை உவனாம் அப்படின்ற சப்தம். கருட சேவையில் பெருமாள் எப்போ எழுதினார் அப்படின்னா பல காலம் எழுதிருக்கார். அதில் கருட சேவை எப்போ நடக்கிறது? இது பிம்மால வேளையில் நடக்கிறது. சரி, அதனால் பிம்மால நாம் எழுந்திருக்குச்சே கிரஸ்தே கஜேந்திரே அப்படின்னு கஜேந்திர ஆழ்வான் பெருமாள் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டார். ஆதி மூலமே தன்னை அப்படி ரட்சிக்கணும்னு கூப்பிட்டுச்சே மதுங்கரையிலேருந்து மற்ற தேவதைகள்லாம் நாகம்னு சொல்லிட்டார். பெருமாள் தான் தான் அப்படின்னு கருட வாகனத்தில் வந்தான். அந்த அவன் கூப்பிட்டது எப்படி, என்ன சப்தத்தில் கூப்பிட்டான்?
ஆதி மூலமேன்னு பொதுவான சப்தத்தை கூட்டான், ஜெகத்காரணமேன்னுட்டு. அப்போது கூப்பிடச்சே பெருமாள் தான் நான்னு வந்தான். எதில் வந்தான்? கருட சேவையில். உவன்றது அவன்னு தூரத்தில் இருக்கவனையும் இவன்னு கிட்டத்தில் இருக்கவனையும் அப்படி இல்லாத உவன்னு மத்தியஸ்த சப்தமாக சொல்லப்பட்டது. அதனால் பொதுவான சப்தத்தில் சொன்னது, ஆதி மூலமேனு பொதுவான சப்தத்தில் கூப்பிடச்சே பெருமாள் வேதாத்மா வேகேஸ்வரன் கருட வாகனத்து மேலே வந்ததுனால இந்த உவன்றது கருட வாகனத்தை குறிக்கொள்கிறார் நம்மாழ்வார். அதுக்கப்புறம் மற்றும் பரவனாம், இப்படி அவன் இவன் உவன்லாம் சொன்னது மற்றும் உம்பரவனாம். உம்பர்னா நித்தியசூரியன் அர்த்தம், தேவர்கள்னு அர்த்தம், நித்தியசூரியன் அர்த்தம். உம்பரவனாம்னா உம்பர்களுக்கு உயர்ந்தவன், தலைவன் அர்த்தம். 4ஆம் நாள் காலத்தால் பரமபதநாதன் சேவை, திருக்கோலம், சேஷவாகனம், அதை உவனாம். அதனால் மற்றும்பரவனாம்னு, ஏன்னா மற்ற இவனே தான் இப்படி உயர்ந்தவனாகவும் சமீபத்தில் இருக்கிறவனாகவும் மத்தியஸ்த சப்தத்தினால் சொல்லப்பட்டவனே மற்ற அவனே தான் பரமபதநாதனாக இருக்கான் அப்படின்றத சொன்னார். அவனென்றிராதே அப்படின்னு சொன்னார். அவனென்றிராதே அப்படின்னா 5ஆம் நாள் கார்த்தால் நாச்சியார் திருக்கோலம். இப்படி பெருமாளை மாத்திரம் அவன் இவன் உவன் மற்றும்பர் அவன் அப்படின்னு நித்தியசூரியல் தலைவன்லாம் சொன்னால் பெருமாள் மாத்திரம் இல்லைப்பா, அவன்னு மாத்திரம் இருக்காதே, பிராட்டியும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அவன் எண்ணிராதே அப்படின்னா இன்னொருத்தரும் சேர்ந்துன்னு அர்த்தம். அதனால் இதனால் நாச்சியார் திருக்கோலத்தை காண்பிக்கிறார். அப்புறம் அவனாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அவனாம்ன்றது என்னதுன்னா மறுநாள் 6ஆம் நாள் காலத்தால் வேணுகோபாலன் திருக்கோலம். அவன்றது முதல்ல சொல்லச்சே உயர்த்தியானவன் சொன்னோம். இப்போ அவன்றது சாமானியனை கூட சொல்லுவோம். அவன் இருக்கான்டா, அவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவன் ஒரு பொருட்டே இல்லை நமக்கு அப்படின்லாம் சொல்கிறோமே. அப்போ சாமானியனை சொல்லக்கூடிய சப்தம் அவன்றது. அதனால் வேணுகோபாலன், ஏன்னா அவன் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் வந்தானே, அப்படி வந்ததுனால அவன் சாமானிய சப்தத்தினால சொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் 7ஆம் நாள் திருத்தேர். அவனே என தெளிந்து, இந்த அவன் ஏதோ சாமானிய சப்தத்தில் சொல்லிட்டோம், ஆயர் பசங்களோட இவனும் கூட பிறந்துட்டான் அப்படின்னு இல்லை. அந்த அவன்தான் அவனே என தெளிந்து மாயப்போர் தேர்ப்பாகனாகி சகல சாஸ்திரார்த்தத்தையும் தேர்தட்டிலே வெளியிட்டான் அப்படின்னு. அதனால் அவனே என தெளிந்துன்னா அப்படி உயர்த்தியாக கீதாச்சாரியனாக இருந்தவன், இந்த ஆயர் குலத்தில் சாமானியனாக தோன்றினான்னு சொன்னமே, அவனே என தெளிந்து, அவன் அப்படி சாமானியன் இல்லை, அவன் உயர்ந்தவனாக தேர்தட்டில் கீதோபதேசம் பண்ணவன் அப்படின்னு தெளிந்து அப்படின்னு சொன்னான். அதனால் திருத்தேர் உற்சவத்தை குறிக்கிறது. அப்புறம் கண்ணனுக்கே அப்படின்னு, கண்ணனுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கண்ணன்னா சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னா தன்னுடைய சொத்தை சொத்தை உடையவன் அர்த்தம். ஸ்வமுனா சொத்து, சுவாமின்னா சொத்தை உடையவன், ப்ராப்பர்ட்டி. அதை உடையவன்னா அதை காப்பாற்றுவன். சொத்து உடையவன் சொத்தை காப்பாற்றுவான். அது எப்படி அந்த சொத்து அவனுடைய சொத்தாக இருக்கிற நாமெல்லாம் எப்படி வர்த்திக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறான். எப்படி காண்பிக்கிறான்னா, நாம் எந்த கர்மா பண்ணாலும் ஊர்துவ பண்ணுறதை இட்டுக்கணும், அதான் திருமணம் இட்டுக்கணும், கச்சம் வச்சு வேஷ்டி உடுத்திக்கணும். கர்மாவுக்கு பிரதானமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதனால் கச்சம் வச்சு வேஷ்டி உடுத்திக்கணும், சங்கு சக்கரம் பொறிச்சுட்டு இருக்கணும். இப்படிலாம் இருந்தாக்கா அப்படி தான் நம்ம அவனுடைய கர்மாவெல்லாம் நாம் பண்ணோன்னா கைங்கரியத்தை பண்ணணும். அவனுடைய திருவடி பிரசாதத்தை, திருவடியை பற்றணும், திருவடியை நாம் இது பண்ணணுன்றதுக்காக திருவடி தீர்த்தத்தை, அதாவது தொட்டி திருமஞ்சனம் திருவடி தீர்த்தத்தை பிரசாதிக்கிறான் அன்றைக்கி. அதனால் இப்படிலாம் இருக்கக்கூடிய இவனுக்கு தன்னுடைய திருமேனியை, தான் யாரை வரிக்கிறானோ அவனுக்கு தன் திருமேனியை காண்பிக்கிறான்னு சொல்கிறான். அவனுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னா மயில் பீலியை போல் இருக்குது. தூர்வாதள பிரதமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சரையாச்ச ருச்சேந்திராயாஹா அப்படின்ற ரீதியில் மயில் பீலியை போல பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி அப்படின்ற ரீதியில் இருக்குது.
அதனால் அப்படி இருக்கவனுக்கு மயில் பீலி, அது தன் நிறத்தை ஒத்த மயில் பீலியை காண்பிக்கும். அதனால் அன்றைக்கி பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, கச்சம் வச்ச வேஷ்டியை சாத்திண்டு, பஞ்சகச்ச வேஷ்டியை சாத்திண்டு, நெத்தியில் திறமன் விட்டுண்டு, சங்கு சக்கரங்கள் காதில் போட்டுண்டு, அது தவிர புஷ்ப மாலையெல்லாம் இல்லாமல் ஏகாந்தமாக சங்கு சக்கரங்கள்லாம் தெரிகிற மாதிரியும், அதுக்கப்புறம் திருவடியை பற்றின வாளுக்கு திருவடியை பிரசாதிக்கிறான்றதுக்கு தியோதகமாக அதை குறிக்கொள்கிற மாதிரி திருவடி தீர்த்தம், திருவடியை தொட்டு ஒரு கங்காளம் இருக்கும், அதில் திருவடி பர்யந்தம் நினச்சி அப்படி எடுப்பாள் திருமஞ்சனம் பண்ணி, அந்த தீர்த்தத்தை எல்லோருக்கும் கொடுப்போம். அதனால் இப்படி திருவடியை பற்றவாளுக்கு தன் திருமேனியை காண்பிக்கிறான்னு உபனிஷத் சொன்னபடிக்கு அந்த திருமேனி எப்படி இருக்கும், மயில் பீலியை போல் இருக்கும். அதனால் சௌரி சாத்திட்டு சௌரியில் மயில் பீலியை சாத்திப்பார். அதனால் இது கண்ணனுக்கு தீர்ந்தால் அப்படின்றது என்னன்னா, இப்படிலாம் பெருமாள் இருந்தால் கூட நமக்காக உபயநாச்சிமார்கள் நம்முடைய ஸ்தானத்தில் பெருமாள் பேரில் கலக்கம் கொள்கிறார். அப்புறம் அந்த கலக்கமெல்லாம் தேர்றது, அதான் மட்டையடி உற்சவம்னு சொல்லுவாள். அது கலக்கமெல்லாம் தேர்றது, அந்த தீர்ந்த உடனே அவள் என்ன பண்ணுறா, தீர்த்தவாரி கண்டருள்றா சுமனஸ்கரா. அந்த பெருமாள் இடத்துல இருந்த சந்தேகம்லாம் நாம் எப்படி கொள்கிறோமோ அந்த பாவத்தில் அவள் பிரணய கலகம் கண்டருளி அப்புறம் சமாதானமாகி தீர்த்தவாரியாருது. அதனால் தீர்ந்தாள் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவனே, அதனால் தீர்த்தவாரி பிரகரணத்தை அந்த 9ஆம் உற்சவம் காலத்தாலே அது காண்பேன். அவனேன்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு பிரம்மாவனுடைய யாகத்தில் தோன்றின அவனே. பைத்தாமகன் தனமா அன்னைக்கு பிரம்மாவனுடைய யஜ்ஞ வாட்டத்தில் தோன்றினானே அவனே இன்னைக்கு சுமனசாம் சமாராதனமாய் துவாதசாராதனத்தில் துவாதசாட்சரத்தை கொண்டு திருவாராதனம் பண்ணுறார். அதனால் சுமனசாம் சமாராதனமாய் பெருமாள் எந்த திருக்கோலமும் இல்லாத அன்றைக்கி யஜ்ஞவாட்டத்தில் எப்படி தோன்றினானோ அந்த தோன்றினபடியே அப்படியே இருந்து துவாதச ஆராதனை கண்டறதுனால பைத்தாமகம் தனமாய் அவதரித்த அவனே இன்றைக்கி சுமனசாம் சமாராதனமாக இருக்கான்னு அர்த்தம். அதனால் துவாதச ஆராதனத்தை சொல்கிறது. இப்படி 10 நாள் உற்சவத்தை சமுதாயமாக பொதுவில் நம்ம ஆழ்வார் ஒரு 10 நாள் கார்த்தால உற்சவத்தை இங்கே வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி அருளினார். இப்படிப்பட்ட அவனே எவனேலுமாம், யார் அவனை ஆசிரியித்தாலும் அவனுக்கு ஆம்னா ஆகக்கூடியவனா, மோட்சத்தை தரக்கூடியவனா ஆகும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் கேட்டிருக்கார். அடுத்ததில் நாம் இதை இது பண்ணுவோம், ராத்திரி உற்சவத்தை எப்படி அருளி செய்திருக்காருன்னு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண